நிக்கா. தமிழர்களின் திருமணச் சடங்குகளில் நிச்சயம் அல்லது நிச்சயதார்த்தம் என்பது ஒரு நிலை. இதை ஆங்கிலத்தில் பெட்ராத்தல் என்று அழைப்பர். இந்த ஆங்கில சொல்லும் பெற்றோர் ஒத்தல் என்ற தமிழ் சொற்களின் திரிபே. மணமக்களின் பெற்றோர்கள் தத்தமது வாரிசுகளின் திருமணத்திற்கு முழு சம்மதம் தெரிவித்து எழுத்து மூலமாக ஒப்பந்தம் மேற்கொள்வதே ஆங்கிலத்தில் பெட்ராத்தல் என்றும் தமிழில் நிச்சயம் என்றும் அழைக்கப்படுகிறது. நிச்சயத்தை தொடர்ந்து சமய ரீதியான அங்கீகாரம் வழங்கும் திருமணச் சடங்கும் ஒரு தேர்வு செய்த நல்ல நாளில் நிகழும். ஆனால் இஸ்லாமிய முறையில் நிச்சயம் என்ற ஒப்பந்தமே திருமணச் சடங்கின் இறுதி நிகழ்வாக கொள்ளப்படுகிறது. இங்கு மணமாகும் ஆணும் பெண்ணும் ஒப்பந்தம் செய்து கொள்கின்றனர். இந்த நிச்சயம் என்ற தமிழ் சொல்லே நிக்கா என்று மருவி இஸ்லாமிய திருமணத்தை குறிக்கிறது. நிச்சயம், நிக்கயம், நிக்கா. இவ்வாறாக தமிழர் ஆசீவகத்தின் கொள்கைகளும் சடங்குகளுமே இஸ்லாத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளன என்பதை இந்த விடயம் ஆணித்தரமாக நிறுவியுள்ளது. ஆசீவகத்தை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவித்தவர் முருகனே. ஆனால் ஆசீவகம் என்ற பெயரை முருகன் வைத்தாரே என்பது நமக்கு தெரியாது, இருக்காது என்றே நினைக்கிறேன். அந்த காலத்தில் இது தவிர வேறு சமயம் இல்லாததால் இதற்கு முருகன் பெயரிட்டு இருக்க மாட்டார். அதனால் இது பெயரற்ற சமயமாகவே இருந்திருக்கும். ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பான மகாபாரத காலத்தில் ஆசீவகம் என்ற பெயரில் வாழ்வியல் இருந்தது என்பதை பழந்தமிழர் கலாசாரத்தை திருடிய யூத பிராமணர் என்ற விடயம் வழியாக ஐயத்திற்கிடமில்லாமல் நிறுவியுள்ளேன். அதனால் ஆசீவகம் என்ற சொல்லாட்சி ராமாயண காலத்திலும் இருந்திருக்கலாம் என்று கொள்ள வாய்ப்பிருக்கிறது. மேலும் பல ஆசீவகம் சார்ந்த கோட்பாடுகளும் சடங்குகளும் இஸ்லாத்தில் உள்ளன. அவற்றை வேறொரு விழியும் வழியாக பிறகு பார்க்கலாம்.